சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்தெந்த செடிகள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும், இதற்கும் ஜோதிடத்துக்கும் சம்மந்தம் இருக்கா, இதற்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்குதுன்னு சொல்லலாம். முக்கியமாக மரங்களாக வைக்கலாமா? முக்கியமாக வேப்ப மரம் இருக்கக்கூடாது சார், தென்கிழக்கு மூலையில் வாழை மரம் இருக்கக்கூடாது சார், மரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கரெக்டாக கிழக்கு பக்கம் என்ட்ரன்ஸ்லேயே தென்னை மரம் இருக்குது சார், அது இருக்கக்கூடாது சார். தெற்கு பக்கம் இருக்கலாமா? தென்னை மரம் இருக்கலாம். முக்கியமாக நம்ம பெரிய மரம், ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம், இந்த மாதிரி பெரிய மரங்கள்னு சொல்லப்படுங்க, வில்வ மரம், இந்த மாதிரி விஷயங்கள் வீட்டில் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். இது எங்கே சார் இருக்கணும்? இது கோயில்லையோ ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய பகுதிகள்லையோ இந்த மரம் அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே ஃபேவரபுளாக இருக்கும்னு சொல்லலாம். சார் வீட்டில் எந்த செடி கொடிகளை வைத்தால் நமக்கு சாதகமான நல்ல பலனை கொடுக்கும்? முக்கியமாக வடக்கு பகுதியில் மணி பிளான்ட் வைக்கலாமா? வைக்கலாம். அதே மாதிரி நம்ம துளசி செடின்னு சொல்கிறோம் இல்லையா, துளசி செடி வீட்டில் இருந்தாவே விசேஷமான நல்ல அனுகூலமான பலனை கொடுக்கக்கூடிய தன்மை துளசி செடி கொடுக்குமா? கொடுக்கும். பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை இந்த துளசி செடிக்கு இருக்கா? இருக்குது சொல்லலாம். அப்போ துளசி செடி சாதாரணமாக வீட்டில் முளைக்கவே முடியாது. ஒரு சின்ன நெகட்டிவ் எனர்ஜி இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அந்த துளசி செடி பட்டு போயிடும்னு சொல்லலாம். அப்போ அந்த இடத்த சுத்தமாக பாதுகாத்து வைத்து கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்வு நமக்கு இருக்கிறது, பொறுப்பு நமக்கு இருக்கிறதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் என்ன செடி இருக்கோ இல்லையோ, இந்த செடி இருந்தால் எனக்கு பணம் நல்லா வரும் சார், பணம் நல்லா வரும் சார் அப்படின்னு சொன்னால் எந்த செடி சார் அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக மருதாணி செடி. மருதாணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வீட்டில் இருந்தாவே பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை அந்த மருதாணிக்கு இருக்குன்னு சொல்லலாம். சார் செடிகள் பூச்செடிகள் வளர்க்கலாமா? தாராளமாக வளர்க்கலாம். பூச்செடிகள் கிழக்கு பக்கமாகவும் வடக்கு பக்கமாகவும் பூச்செடிகள் இருந்ததுன்னாவே சிறப்புன்னு சொல்லலாம். சார் தென்கிழக்கு பகுதியில் நான் பூச்செடி வைக்கலாமா? தாராளமாக வைக்கலாம். ஓகேங்களா? அப்போது மஞ்சள் நிற புஷ்பங்கள், ஓகேங்களா, வெள்ளை நிற புஷ்பங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டில் நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்குமா? கொடுக்கும்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி செடிகளாக பார்த்து வளங்கன்னு சொல்லலாம். சார் மணி பிளான்ட் இருக்குது சார், இதே மணி பிளான்ட் பார்த்திங்கன்னா ராகுவோ கேத்துவோ நீர் ராசிலேயோ இல்லை நிற ராசிலேயோ இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மணி பிளான்ட் போட்டிங்கனாலும் பிரச்சனை வருமா? பிரச்சனை வரும். அப்போ கொடிகளே போடக்கூடாதுன்னு சொல்லுவேன் நான். எந்த விதமான கொடிகளுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் நான். சார் நில ராசியில் ராகுவோ கேத்துவோ நில ராசியில் இருக்குது சார். நில ராசின்றது எந்த ராசி? ரிஷபம், கன்னி, மகரம், இந்த இடத்துல ராகுவோ கேத்துவோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கும் சாதகமான பலனை கொடுக்குமா? கொடுக்காது. அப்போ கொடிகளே இந்த இடத்துல இருக்கவே கூடாதுன்னு சொல்லுவோம் நம்ம. அதே மாதிரி நம்ம துணி போடுற, காய போடுற கொடி இருக்கு இல்லைங்களா, அது வடகிழக்கு பக்கமாக கட்டி இருக்கவே கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இடத்துல இருந்ததுனாவே அது இந்த பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை, நிர்வாகத்திறன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீட்டில் ஒரு ஆணுக்கு நிர்வாகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பலமாக இருக்க வேண்டும்னு சொல்லுவோம் நம்ம. அது சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே தடுக்கப்படக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். அதனால் நீங்கள் வடகிழக்கு பக்கமாகவும் கிழக்கு பக்கமாகவும் வடக்கு பக்கமாகவும் எந்த விதமான கொடிகளையும் போடாதீங்க, எந்த விதமான கொடியும் கட்டாதீங்கன்னு சொல்லுவோம் நம்ம. இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து பார்த்து நீங்கள் வளங்கன்னு சொல்லலாம். ஓகேங்களா? பெரிய பெரிய மரங்களை வீட்டில் வைக்காதீர்கள் அப்படின்னு ஒரு விஷயந்தான் முக்கியமான விஷயமா இருக்கும். அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.